செந்தமிழே உயிரே நருந்தேனே, செயலனை மூச்சினை உனக்கு கழித்தேனே, நைந்தா எனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே. வணக்கம் நண்பர்களே, நம்ம திருக்குறள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ஒரு குறள் பார்த்துருவோம். கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல். நாம் சொல்லக்கூடிய சொல் எப்படி இருக்கணும்னா, கேட்டவங்களுக்குள்ள கேட்டார் பிணிக்கும், அவங்களுக்குள்ள போகணும். கேளாதவங்களும் இதை நம்ம கேட்காம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணணும். நம்ம 1000 பேருக்கு சொல்கிறோம்னா அது 10 பேருக்கு போய் சேர்ந்ததுன்னா அது எஃபெக்டிவாக இல்லைன்னு அர்த்தம். நம்ம ஒரு 100 பேருக்கு சொல்கிறோம், அது 1,00,000 பேரை போய் சேரணும். அதுதான் எஃபெக்டிவான பேச்சு. இதை நம்ம முதல்லயே சொன்னோம். ஆனால் என்னன்னா அந்த வீடியோ வாய்ஸ் கட்டாகி போச்சு. சரியா? இப்போ நம்ம திருக்குறளுடைய பார்ட் 6 பார்க்க போகிறோம். இதோட திருக்குறள் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நம்ம பகுதி 6 இருக்கக்கூடிய 10 பாட்டு 8 தொகை, அதில் குறிப்பாக புறநானூறு அகநானூறு சங்க இலக்கியங்கள் பார்த்து அப்படியே பகுதி ஆ நம்ம கவர் பண்ணுவோம். இது யூனிட் 8க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? கேள்விக்கு போயிடுவோம். முதல் கேள்வி பார்த்தோம்னா, நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் சான்றோர் அவையில் பேசுவதை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? அதாவது படிச்சுட்டு தான் பரிட்சை எழுதணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிக்காமையும் பரிட்சை எழுதலாம். படிக்காமல் பரிட்சை எழுதும் போது 200 கேள்வி இருக்கும், ஏபிசிடி ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஷன் இ கூட விடை தெரியவில்லைன்னு கூட நம்ம போடலாம். சரியா? அப்படி இருந்தோம்னா படிக்காம பரிட்சை எழுதும் போது ஏதோ ஏபிசிடி நம்ம போட்டு வருவோம். அதுக்காக ஒண்ணுமே பண்ணாம இருக்க மாட்டோம்ல. வள்ளுவர் இதை ஒரு உதாரணத்தோட சொல்றாரு. என்னன்னா, இந்த தாயக்கட்டை விளையாடும் போது கட்டம் போடாம நம்ம தாயக்கட்டை உருட்டிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். அப்போ கட்டம் போடாம அந்த விளையாட்டை விளையாடுவது அது எதுக்கு உதாரணமா சொல்றாருன்னா, படிக்காமல் ஒருத்தன் பேசலாம், சான்றோர் அவையில் பேசலாம்னு ஆசைப்படுவது அப்படிப்பட்டதுதான்ப்பா. கல்லாமையில சொல்றாரு, பேசலாம் படிக்காதவனோ, ஆனா கண்டென்ட் இருக்காது. அதுதான் வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, இனிய உளவாக இன்னாத குறள். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். பஸ்ல எழுதி போட்டிருக்கக்கூடிய குறள். கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு. நல்ல பழங்கள் இருக்கும்போது எதுக்காக காய் எடுத்து சாப்பிடணும்? அடுத்தது கல்லாமை, திருடக்கூடாது அப்படிங்கிறதான் கல்லாமை. களவினால் உண்டாகிய ஆக்கம், களவினால் ஆகிய ஆக்கம் எவ்வாறு கெடும்? களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும். திருடி திருடி ஒருத்தன் பொருள் சேர்த்துக்கிட்டே இருக்கான். அந்த பொருள் அவன்கிட்ட இருக்குமா இல்லையான்னு கேட்டா இருக்கவே இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமா அளவிறந்து ஆவது போல கெடும். சேர்ற மாதிரி இருக்கும், ஆனா இருக்கிறதும் போயிடும். திருடவே கூடாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது, அருளோடும் அன்போடும் வாரா பொருளை என்ன செய்ய வேண்டும்? அருளோடும் அன்போடும் வாரா பொருளாக்கம் புல்லார் புரளவிடல் வள்ளுவர் சொல்றாரு. அதாவது இது எதுல இருக்குன்னா பொருள் செயல் வகை. இந்த அதிகாரத்துல தான் வள்ளுவர் சொல்றாரு, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எக்கு அதை விட கூறியதே கிடையாது. நம்ம நிறைய பொருளை உற்பத்தி செய்யணும் அப்படிங்கிறாரு. இல்லோரை எல்லோரும் எல்லுவர். ஒருத்தன் பொருள் இல்லைன்னா அவனை மதிக்கவே மாட்டாங்கப்பா. செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. செல்வந்தரை சிறப்பா செய்வாங்க. அப்போ செல்வத்துக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்த வள்ளுவர், அந்த செல்வத்தை நாம ஏன் தவறான வழியில் கூட சேர்க்கலாமா அப்படின்னு கேட்டா கூடாது. அதை சேர்த்துக்காத. புல்லார் புரளவிடல், அது தேவையில்லாத சொல்லி நீ தூக்கி எறிஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. அதையும் மீறி தவறான வழியில் பொருள் சேர்த்தா அது என்ன ஆகும்னா, இன்னொரு அதிகாரத்தில் சொல்லுவாரு, பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின், பழிமலைந்து எய்திய ஆக்கத்தின் சான்றோர் களிநல் குறவே தலை. நமக்கு பழி நிறைஞ்சு நம்ம செல்வந்தராக வாழ்வதை விட நாம எப்படி இருக்கலாமா? வறுமையிலே வாழலாம் அப்படிங்கிறாரு. அதையும் மீறி நாம் செல்வத்தை சேர்த்தால் அது எப்படிப்பட்டது என்றால், அப்பொழுதுதான் செய்யப்பட்ட புதிய மண்பானையில தண்ணி ஊத்தனா எப்படி நிக்காதோ பசுமட் களத்துள் நீர் பெய்தெறியற்று, அதே மாதிரிதான் அந்த செல்வம் நம்மள்ட்ட நிலைக்கவே நிலைக்காது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அளக்கொண்ட எல்லாம் அளப்போம், பிறர் அல அல நாம் சம்பாதிப்பது நாம் அல அல நம்மை விட்டு போகும். இழப்பினும் பிற்பயக்கும் நற்பாலவை. நாம இழந்தால் கூட நல்ல வழியில் சம்பாதித்தது நமக்கு பலன் தந்தே தீரும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்ப நமக்கு என்னன்னா, பொருள் வேணும், அதுக்காக அந்த பொருள் தவறான வழியில் வரக்கூடாது. அருளோடும் அன்போடும் வாரா பொருளை நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? விலக்கிவிட வேண்டும் என்று வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பாருங்க, பற்றற்ற கண் பிறப்பருக்கும் தன்மையாக வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்? பற்றற்ற நிலையில தான் பிறப்பு இல்லாம போகும். சூப்பர் ஸ்டார் பாபான்னு ஒரு படம் எடுத்திருப்பார். அதாவது ஒரு மனிதனுக்கு பற்று இருந்ததுன்னா, இன்னமும் நமக்கு இந்த உலகத்துல நாம அனுபவிக்காத சுகங்கள் இருக்கு, இந்த இன்பத்தை நான் அடையணும் அப்படின்னு ஒரு பற்று இருந்ததுன்னா பிறவி இருந்துகிட்டே இருக்கும். அப்ப இந்த பிறவி என்ற துன்பத்துல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன இருக்கக்கூடாதான்? பற்றற்ற நிலைக்கு நம்ம போகணும் அப்படின்னு சொல்றாங்க வள்ளுவர். துறவரம் இல்லறம், இந்த 2 அறத்துல இல்லறத்தையே அதிகமாக வலியுறுத்துகிறார். அவர் துறவரத்தை வலியுறுத்தல. அதனாலதான் போலி துறவிகளை எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் கண்டிக்கிறாரு. அடுத்தது பாருங்க, நட்பு. நட்பு, நண்பன் நமக்கு உதவி செய்யறது எப்படி இருக்கணும்னா, உடுக்கை இழந்தவன் கை போல். உடுக்கை இழந்தவன் கை என்ன பண்ணும்? வேகமா போய் அந்த உடையை சரி பண்ணும் இல்லையா? இப்ப நம்ம
தீயில கை வைக்கிறோம், தீயில கை வைக்கும் போது இது தீ சுடு அப்படின்னு சொல்லி மூளைக்கு போய் கமெண்ட் வருது, தண்டு வரத்துல இருந்தே கமெண்ட் வரும் இல்லையா, டக்குனு போய் அதை என்ன பண்ணோம், கையை எடுத்துரும். அதே மாதிரி தான் நண்பனுக்கு உதவி செய்யும் பொழுது உடுக்கை இழந்தவன் கை போல் அங்கே இடுக்கன் களைவதான் நட்பு அப்படின்னு வள்ளுவர் நட்பு நண்பன் எவ்வளவு வேகமா உதவி செய்யணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அடுத்தது ரெண்டுக்குமே நாடுதான். தல்லா விலையிலும் ஒரு நாட்டுல நல்ல விளைச்சல் இருக்க வேண்டும், அக்ரிகல்ச்சர் நல்ல ப்ராஸ்பரிட்டியா இருக்கணும். தக்காரும் நல்ல அறிஞர்கள் இருக்க வேண்டும். இப்ப இந்தியா மக்கள் தொகை நாடு, டெமோகிராபிக் டிவிடெண்ட் சொல்றோம்ல, அதாவது வெறும் மக்கள் தொகை மட்டும் இல்ல, இளைஞர்கள் இருக்கிறார்கள், உழைக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அப்படி தக்காரும் தாழ்விலா செல்வரும் நிறைய வெல்தி பர்சன்ஸ் இருக்கணும், நல்லா வேலை செய்யணும், அக்ரிகல்ச்சர் இருக்கணும், நல்லவங்க அறிஞர்களாக இருக்க வேண்டும், செல்வர்களாக இருக்க வேண்டும். இது எல்லாமே இருப்பதுதான் நாடு. அடுத்தது பல்குழுவும் பால் செய்யும் உட்பகையும் வேந்தலைக்கும் கொள்குருமும் இல்லது நாடு. எது இருக்கணுங்கிறது முதல் லைனு, எது இருக்கக்கூடாதுங்கிறது ரெண்டாவது லைனு. இந்த ரெண்டாவது லைன்ல பாத்தீங்கன்னா அரசை அழிக்கக்கூடிய நிறைய ஆன்டி ஸ்டேட் ஆக்டர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. உட்பகை, ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டுக்கு எதிரான இயக்கங்கள் இருந்தது அப்படின்னா அது அந்த நாட்டுக்கு நல்லது இல்ல. வேந்தனை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் இருந்தாங்கன்னா அதுவும் நல்லது கிடையாது. இது எல்லாமே இருக்கக்கூடாதுதான் நாடு. அப்ப ரெண்டுக்குமே நாடுதான் வரும். அடுத்தது மருந்து. இது எந்த மெடிசனா, அது அலோபதியா இருந்தாலும் சரி, ஆயுர்வேதாவா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே பொதுவான கருத்து தான் வள்ளுவர்கிட்ட இருக்கும். இந்த மருந்து அப்படிங்கிறது எல்லா டாக்டர்ஸ்க்குமே பொருந்தக்கூடியதா இருக்கும். வள்ளுவர் இதுல என்ன சொல்றாரு, திருவள்ளுவர் எப்பொழுது யாக்கைக்கு மருந்து என்பது தேவைப்படுவதில்லை, எப்ப நமக்கு மருந்து தேவைப்படாது அப்படின்னு சொல்லி நம்ம வள்ளுவர் சொல்றாங்க அப்படின்னா, மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு, அருந்தியது அற்றது போற்றி உணின். நம்ம சாப்பிட்டது செரித்ததுக்கு அப்புறமா நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மருந்தே தேவையில்லப்பா. எல்லா பிரச்சனை, இந்த சுகர் எதனால வருது, சாப்பிட்டது நம்ம டைஜஸ்ட் ஆகாதனால தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்ப வள்ளுவர் அப்பவே சொல்லியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, அருந்தியது அற்றது, நீங்கள் அருந்தியது முழுசா செரிச்சதுக்கு அப்புறமா சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்தது பொருள் செயல் வகை. அருள் என்னும் அன்பின் குளவி, பொருள் என்னும் செல்வச் செவிலியால் உண்டு. போற அருள் அப்படிங்கிறது ஒரு குழந்தை, அருள் என்னும் அன்பின் குளவி. அன்பு அப்படிங்கிறது அம்மா. இந்த அன்புங்கிற அம்மாவால அருள்ங்கிற குழந்தைய பாத்துக்க முடியலன்னா அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் டே கேர்ல விட்டுருவாங்க. டே கேர்ல யார் பாத்துக்குவா, அங்க ஒரு செவிலி தாய் பாத்துக்குவாங்க, அவ்வளவுதான். இப்ப தாய் யாரு, அன்பு தான் தாய், அருள் தான் குழந்தை, செல்வம் தான் செவிலி தாய். அப்போ அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு தாய் மட்டும் இருந்தா பத்தாது, அருள்ங்கிற குழந்தைக்கு என்ன வேணுமா, செல்வம் இருக்க வேண்டும். செல்வத்தை வலியுறுத்துகிறார் வள்ளுவர், பொருள் செயல் வகை. ஆனால் அந்த செல்வம் நல்ல வழியில் வர வேண்டும். அடுத்தது உலக வாழ்க்கையின் இயல்புகளையும் நடைமுறைகளையும் அனுபவ வெளிப்பாடுகளாக குறிப்பிடும் திருக்குறள் பகுதி. பொருட்பால தான் இதுல இருக்க அரசியல் அமைச்சியல் இது எல்லாத்தையுமே பொருட்பால தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அறம் போலும் கூர்மையேனும், ரொம்ப மாதிரி இங்க ஷார்ப்பா இருக்கலாம்ப்பா, ஆனா எப்படி இருக்கணும், மக்கட்பண்புடையவராக இருக்க வேண்டும். புத்திசாலியாக இருப்பதை விட அன்பானவராக பண்பாளராக இருப்பதுதான் முக்கியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அப்படி இல்லைன்னா மரம் எப்படி ஒரு இடத்தில் நிற்கிறதோ அதே மாதிரி தான் நீங்களும் மரத்துக்கு ஒப்பாவீர்கள், உங்களை ஷார்ப்பு நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. அடுத்தது பொறுத்தல் இறப்பினை என்றும், எப்பவுமே நம்ம என்னன்னா பொறுத்துக்கணும், அதனை மறத்தல் அதனினும் நன்று. நம்ம மறந்து போறது அதை விட நல்லது அப்படிங்கிறார். பொறையுடைமை அப்படிங்கிறதுல இருக்கு. ஆனா நம்ம பொறுத்துக்கோமா, பொறுத்துக்கிட்ட என்ன பண்ணுவோம், நம்ம கோவம் வந்துச்சுன்னா மன்னிப்பு, எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தை, மன்னிப்பு கூட தமிழ் வார்த்தை கிடையாது சரியா, மன்னிப்பு என்பது அரபு வார்த்தையாம். அதுவும் அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம. ஆனா வள்ளுவர் என்ன சொல்றாரு, பொறுமையாக இருக்க வேண்டும், முதல்ல பொறுத்துக்கணும். அதை விட நல்லது எது, மறந்து போயிடணும். ஒருத்தவங்க நமக்கு தீமை செஞ்சாங்கன்னா, விஜயும் சொல்லியிருக்காரு இல்லையா, தளபதி விஜய், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் அப்படிங்கிற குரலை கிள்ளி படத்தில் சொல்லியிருக்காருல்ல. அடுத்தது பாருங்க, அப்ப இதுக்கான விடை பிறர் தவறுகளை பொறுத்தல், பிறர் தவறுகளை மறத்தல். பொறுத்துக்கோங்க, மறந்துடுங்க. கொடுங்கோன்மை இது ஏற்கனவே பார்த்துட்டோம். அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே. செல்வத்தை தேய்க்கும் படை, மண்ணுடைய செல்வத்தை தேய்க்கும் படை எது, ஒரு பெரிய படை வர வேண்டிய அவசியம் இல்ல, குடிமக்களுடைய கண்ணீரே போதும். பல்வாள் தேவன் அதனாலதான் பாகுபேட்டை தோத்து போயிருப்பாரு. அந்த மக்களுடைய மகிழ்மதியினுடைய மக்களுடைய கண்ணீர் தான் பல்வாள என்ன பண்ணுச்சு, அழிச்சிருச்சு. ஊக்கமுடைமை திருக்குறளில் மாந்தரின் உள்ளத்து உயர்வு, வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனைய உயர்வு. வெள்ளம் எவ்வளவு தூரம் இருக்குமோ அதுக்கு மேல மலர் இருக்கும். அப்ப வெள்ளத்தினுடைய உயரம் மலரின் உயரம், அது மாதிரிதான் நம்முடைய உள்ளத்தினுடைய உயரம். எவ்வளவு நம்ம ஊக்கமாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம உயரமா இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுல ஆப்ஷன்ல ஒரு பியூட்டி இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த BCD இது மூணுமே குறுந்தொகையில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு. அதாவது
தோழி தலைவன் மறைஞ்சு நின்று இருப்பான். அப்ப தோழி சொல்லுவாங்க, இந்த தலைவன் உன்னை ஏமாத்திட்டான், அவன் வரவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க குறிஞ்சி நிலத்துல. அப்ப தலைவி சொல்லுவாங்க, தலைவன் அப்படிப்பட்டவன் இல்லை, என்னுடைய தலைவனுக்கும் எனக்கும் இடையே உள்ள காதல் எப்படிப்பட்டது என்றால் அது நிலத்தை விட நீளமானது, அது வானத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது, நிலத்தினும் பெரிது, வானினும் உயர்ந்தன்று, நீரினும் ஆறளவென்று, சாரல் கருங்கோட்டு குறிஞ்சி பூகுண்டு பெருந்தே நிலைக்கும் நாடனோடு நட்பு. அதாவது தலைவன் மலைநாட்டு தலைவனா, அந்த நாட்டுல வண்டு இருக்கான். அந்த வண்டு 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கக்கூடிய குறிஞ்சி பூல தான் தேன் குடிக்குமா. அங்க இருக்கிற வண்டு கூட குறிஞ்சி பூல தான் போய் தேன் குடிக்குது. அப்ப தலைவன் என்னை விட்டுட்டு வேற ஒரு பெண்ணிட்ட போக மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையா சொல்றாங்க. அதை எடுத்து ஆப்ஷனா வச்சிருக்காங்க நமக்கு ஊக்கமுடைமையில. பாருங்க அடுத்தது ஒரு புது வகையில ட்ரை பண்ணிருக்காங்க. என்னன்னா குறளை கொடுத்து அதிகாரத்தை மேட்ச் பண்ண சொல்லி கிட்டத்தட்ட 4 குறள் இருக்கு. பகல் வெல்லும் பூகையை காக்கையை, பகல் இரவு அப்படின்னு அது காலம். அப்ப அது காலம் அறிதல். நெடும் புனலுள், புனல் என்றால் நீர், நெடும் புனலுள் வெல்லும் முதலை, முதல தண்ணியில ஜெயிச்சிரும். அடும் புனலில் நீங்கின் அதனை பிற, தண்ணியை விட்டு முதல்ல வந்துச்சுன்னா முதல்ல என்னது தோத்து போயிடும். அப்ப இது இடம். மூணாவது பீலிவை சாகாடும் அச்சிரும், மயில் தொகையே ஆனால் கூட அளவுக்கு மீறி எத்தனா என்ன ஆகும், அச்சு முறிந்துவிடும். அப்போ இது வழியறிதல். அடுத்தது காலால் கலரில் நரியடும், இது ரொம்ப முக்கியமான குறள். அதாவது கால் போய் சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா யானைய நரி அடிச்சிருமா. அவ்வளவு பெரிய யானைய என்ன பண்ணுமா, நரி சாதாரண நரி அடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த 2ம் 4ம் இடனறிதல், 3 வழியறிதல், 1 காலமறிதல். இதான் ஆன்சர், பார்த்துக்கோங்க சரியா. அடுத்தது இது ரொம்ப எளிமையான கேள்வி. திருக்குறள் அறத்துப்பாலில் உள்ள அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனை? அறத்துப்பால்ல 38 அதிகாரம், பொருட்பால்ல 70 அதிகாரம், காமத்துப்பால்ல 25 அதிகாரம். இவ்வளவுதான் மொத்தம் 133 அதிகாரம், 1330 குறள். அடுத்தது ஊழ். ஊழ்னா விதி. எங்கெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணி எதுவுமே நடக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்ப விதி மேலதான் நம்ம பழிய போடணும். இங்க வள்ளுவர் என்ன சொல்றான்னு கேளுங்க. நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். எவ்வளவு படிச்சாலும் நமக்கு ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு, நீ எவ்வளவுதான் நுணுக்கமான நூல்களை படிச்சாலும் கூட உண்மை அறிவு தான்ப்பா வரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இத ஊழ படிச்சு நம்ம கவலைப்பட வேண்டியது இல்லை. ஊழுக்கு ஊழையும் உப்பக்கம் காண்பர், உழைவின்றி தாழாது உணற்றுபவர். இந்த விதியையே புறமுதுகு காட்ட காண்பார்கள் யார், சோர்வடையாமல் முயற்சி செய்பவர்கள் அப்படின்னு வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காரு. அப்ப இது இந்த கேள்வி என்ன, எந்த அதிகாரம்? ஊழ். அவ்வளவுதான். அடுத்தது வள்ளுவர் செய் திருக்குறளை மறவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளுவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனுநீதி, மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. மனுநீதி என்றால் அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, வர்ணாசிரமம் இருந்திருக்கு. பிராமணா, சத்திரியா, வைசியா, சூத்ரா 4 குலம் இருக்கும் பொழுது இந்த 4 பேத்துல ஒரே தப்புக்கு 4 பேத்துக்குமே வேற வேற தண்டனை. இவர் செஞ்சா இவருக்கு ஒரு தண்டனை, அவர் செஞ்சா அவருக்கு ஒரு தண்டனை. சிலருக்கு எளிமையான தண்டனையா இருக்கும், சிலருக்கு கடுமையான தண்டனையா இருக்கும். அப்போ மனு என்ன சொல்லுதுன்னா ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. ஆனா திருக்குறள் அப்படி சொல்லவில்லை. அது எல்லாத்துக்கும், எச்சமுதாயத்திற்கும், எந்நாட்டவருக்கும், எம்மொழிக்கும், எல்லா காலத்துக்குமே பொருத்தமானதா இருக்கும். இந்த பாடலை பாடியவர் பே சுந்தரனார். மனோன்மணியம் பாடினவர் யாரு? மனோன்மணியம் பே சுந்தரனார். அதுல இருந்தா நம்ம தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலூர் தான் எடுத்து வச்சிருக்கோம். எல்லா சாதியினருக்கும் பொது நூல் திருக்குறள். மனுநீதி எல்லா சாதிக்கும் பொதுவானதில்லை, சரிதான். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற குறளோடு இந்த பாடல் வரி பொருத்த முடியாது. பிறப்பால் எல்லாமே சமம். இதுதான் 2010 தமிழ்ச்செம்மொழி மாநாட்டினுடைய பாடல் வரியாக பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இந்த பாடல் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் இடம்பெற்றுள்ளது. அனைத்துமே சரி. அடுத்த கேள்வி. அடுத்து இது கல்யாண பத்திரிகையில் இருக்கக்கூடிய திருக்குறள். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறதா. அடுத்தது வள்ளுவரின் அரசியல் பொருளாதார சமுதாய சிந்தனையின் களஞ்சியமாக அமையும் திருக்குறளின் பொருத்தமான பிரிவு. அரசியல் இருக்கணும், பொருளாதாரம் இருக்கணும், சமுதாய சிந்தனை இதெல்லாமே இருக்கிறது பொருட்பால். அடுத்தது ஒரு பொதுவான கேள்வி, அதிகாரம் கேட்டிருக்காங்க. கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, அரண் வலியுறுத்தல். இது 4மே பாயிரவியல் இருக்கக்கூடியது, சரிதான். திருக்குறள் கடவுள் வாழ்த்து. கடவுள் என்ற சொல் 3 குறள்களில் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை எங்கேயுமே வரல. தமிழ் அப்படிங்கிற வார்த்தையும் எங்கேயுமே வரல, சரியா. அப்போ 2 வராது. வான் சிறப்பு என்ற அதிகாரத்தில் வர்ணதேவன் என்ற சொல் வரலை. வான் சிறப்புல வர்ணதேவன்கிற வார்த்தை வர கிடையாது. மனத்தில் குற்றமில்லாமல் இருப்பதே அறம் என்கிறார் மனத்துக்கண் மாசில நாதல்.
அப்படிங்கறதா மனசுல வந்து என்னது, குற்றம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போ இதுல எது தவறு? ரெண்டு மட்டும் தவறு. கடவுள் என்ற வார்த்தை வந்து வரவில்லை, மற்றதெல்லாமே சரி. அதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்ப்போம். மக்கட்பேறு நிறைய தடவை பார்த்துட்டோம். மக்கட்பேறு தந்தை மகர் காட்டும் நன்றி அவையத்து முந்தி இருப்ப செயல். பையன் அப்பாவுக்கு என்ன பண்ணணும், இப்படி ஒரு பையனை பெக்கிறதுக்கு அப்பா என்ன தவம் பண்ணாரோ அப்படின்னு சொல்லி சொல்லணும் மற்றவங்க. அழுக்காறு என ஒரு பாவி, அந்த அழுக்காறு தான் என்ன பண்ணுவோமா, செல்வத்தை அழித்து ஒரு தீய வழியில் வந்து செலுத்திவிடும். அழுக்காறு என்றால், அழுக்காறுனா பொறாமை, சரியா? அழுக்காறுனா பொறாமை. செல்வத்தை அழித்து ஒருவர் தீய வழியில் செலுத்தக்கூடியதாக வள்ளுவர் குறிப்பிடுவது யாது? அழுக்காறு அப்படிங்கறதா இங்க வந்து பதிலா இருக்கு. இந்த அழுக்காறுனா பொறாமை, சரியா? அடுத்தது, உயிருக்கு ஊதியமாக வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார்? ஈதல், இசைப்பட வாழ்தல். இதை தவிர வேற வந்து உயிருக்கு ஊதியம் வேற எதுவுமே கிடையாதுப்பா. ஈதல், நம்ம வந்து என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கு இருக்கிறத கொடுக்கணும். இசைப்பட வாழ்தல் என்றால் புகழோடு வாழ வேண்டும். முன்னாடி இதுலயே வீடியோலயே நம்ம பார்த்தோம், வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நிற்பவர் யார், அப்படி நம்ம புகழோடு நிக்கணும் அப்படின்னு வந்து வள்ளுவர் சொல்றாரு. அடுத்து, குன்றேறி யானை போர் கண்டற்றால். நல்ல உயரமான மலை இருக்கு, அந்த மலை மேல ஏறி நிக்கிறீங்க, கீழே யானை போர் நடக்குது. இந்த யானை வந்து மேலே ஏறி வந்து உங்களை ஒண்ணும் பண்ணிடாது. அதே சமயம் யானை போர் இல்லையா, நல்ல தெளிவா உங்களுக்கு தெரியும், போரை நீங்கள் பார்க்கவும் முடியும், யானைனால உங்களுக்கு ஆபத்து வராது, அவ்வளவு பாதுகாப்பானது. எப்படின்னா, உங்க கையில நிறைய பொருளை வச்சுக்கிட்டு நீங்க ஒரு தொழில் செய்வது, கையில பொருள் இல்லாம கடன் வாங்கி தொழில் செய்வது, அப்ப வந்து பாதுகாப்பு இல்லாதது. பொருள் செயல் வகையில, பொருள் செயல் வகைன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர், அதுக்காக கடன் வாங்கி தொழில் பண்ணாத அப்படின்னு நமக்கு ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு. பொருளுடையவர் செய்யும் செயல். குன்றேறி யானை போர் கண்டற்றால் அப்படிங்கிறதுல வருது. அடுத்து, உறங்கி விழிப்பதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? உறங்குவது போலும் சாக்காடு. நம்ம தூங்குறது செத்ததுக்கு சமம் அப்படின்னு வள்ளுவர் சொல்றார். அதே மாதிரி கண்ணு முழிக்கிறது பிறக்கிறதுக்கு சமம். வாழ்க்கை நிலைகளாதுப்பா, யார் எப்ப போவாங்கன்னு தெரியாது. நெருநாள் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்த உலகு அப்படின்னு சொல்றாரு இல்லையா. நிலையாமையில வள்ளுவர் இப்படித்தான் சொல்லுவார். நாள் நாள் ஒன்று இருக்கு. இன்னைக்கு திங்கக்கிழமை, புதன்கிழமை, அது மாதிரி ஒவ்வொரு நாள் கிழமை சொல்றீங்களே, அது நாள் கிடையாது, உயிரை அறுக்கக்கூடிய வாள் அப்படின்னு புதுசா ஒரு டெபினிஷன் வள்ளுவர் கொடுக்கிறாரு. சரியா? அப்ப உறங்கி விழிப்பதை பிறப்போடு ஒப்பிடுகிறார், உறங்குவதை இறப்பு என்கிறார். அரண் வலியுறுத்தல், பொறாமை, ஆசை, சினம், கடுஞ்சொல், அழுக்காறு, காமம், வெகுளி, இன்னா சொல், இது எல்லாம் இதுவெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து என்ன சொல்றாரு வள்ளுவர் வந்து அரண் வலியுறுத்தல் வந்து சொல்றாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, ஒற்றாடல், ஒற்றும் உரை சான்ற நூல். அது ரெண்டும் தான். மன்னனுக்கு என்ன தேவையா? தெற்றன்க மன்னவன் கண். நல்ல ஒற்றன் இருக்க வேண்டும். அந்த ஒற்றன் மூலமா மன்னன் என்ன பண்ணணும், நாட்டில் நடக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும். ஆனா ஒற்றன் சொல்றது அப்படியே நம்பிடக்கூடாது. ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றொரு ஒற்றினால் ஒற்றிக்கொள்ளல். ஒரு ஒற்றன் கொடுக்கிற செய்தியை இன்னொரு ஒற்றன் அனுப்பிச்சு வந்து வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறார். சரி, அந்த ஒற்றன் நமக்கு வந்து நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கான்னா இன்னைக்கு அவனை நன்கு கவனித்து விட வேண்டும், அப்படிலாம் நம்ம வந்து பண்ணக்கூடாது. சிறப்பரிய ஒற்றின்கண் செய்யிருக்க, ஒற்றனுக்கு வந்து எல்லாருக்கும் தெரியுற மாதிரி நம்ம சிறப்பு செஞ்சோம்னா அவன் தான் ஒற்றனு கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவனால வந்து ஒற்றுக்கே போக முடியாது. ஸ்பை. சரியா? அடுத்து, இனியவை கூறல், கனியிருப்ப காய் கவர்ந்துட்டு. பல முறை இந்த கேள்வியை நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது, வாழ்க்கை துணை நலம். திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் கற்புத்தரத்தையும் சிறப்பித்து பேசுகிறது. கரெக்ட் தான். வள்ளுவர் வந்து துறவரத்தை விட இல்லறத்தை தான் வலியுறுத்துறாரு. அதாவது இயல்பா இல்வாழ்வான் என்பான், இயல்பினால் இல்வாழ்வான் என்பான். ஒரு குடும்பஸ்தன் அவன் பெரியாளா, துறவி பெரியாளா அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பஸ்தன் தான் பெரியாளு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. இப்பண்புகள் மனு தர்மத்துக்கு புறம்பானவை. ரெண்டுமே கரெக்ட். மனு தர்மத்தை வந்து வள்ளுவர் வந்து ஏத்துக்கல. கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார்? வள்ளுவர் கல்வின்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு, கல்லாமே ஒரு அதிகாரம் போட்டிருக்காரு. கல்வியில படிப்பனுடைய அருமையை வலியுறுத்துறார். அவ்வளவு சொல்லி நம்ம படிக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன வள்ளுவரே கண்டிப்பா படிச்சுதான் ஆகணுமா, படிக்காதவங்க வந்து இருக்கிறதே இல்லையா உலகத்துல அப்படின்னு கேட்டா, விலங்குடு மக்கள் அணையர். ஆமாப்பா, விலங்கு இருக்கு இல்லையா, அப்போ படிக்காதவங்க எப்படி பண்ணுவோம்னா விலங்குகளோடு எப்படி வந்து மனிதர்கள் இருப்பார்களோ அது மாதிரி தான் படிச்சவங்க எல்லாம் மனிதர்கள், படிக்காதவர்களா விலங்குகள் அப்படின்னு சொல்லி நம்மளை இன்சல்ட் பண்றாரு வள்ளுவர். அடுத்தது, அன்புடைமை. அன்புடையார் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவங்க எல்லாமே எனக்கு வேணும்னு வச்சுக்குவாங்க. அன்புடையவர்களோ என்னுடைய எலும்பு கூட உனக்கு தான்ப்பா. அன்புடையர் என்பும் உரியர் பிறருக்கு. என்பு என்றால் எலும்பு, எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க அப்படின்னு அன்புடைமையில வந்து வள்ளுவர் வந்து வலியுறுத்துறாரு. அடுத்தது, பலகற்றும் கல்லார் அறிவிலார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நிறைய தடவை பார்த்துட்டு. பொருள் செயல் வகை. பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர்?
பொருள் இல்லைன்னா மதிக்கவே மாட்டாங்க, எல்லாருமே நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. இல்லாரை எல்லோரும் எள்ளுவர், செல்வரை எல்லோரும் செய்வர் சிறப்பு. அதே செல்வந்தராக இருந்தால் அவரை எல்லோருமே செல்வம் என்ன பண்ணுவாங்க, கொண்டாடுவார்கள் அப்படின்னு வள்ளுவர் அனுபவபூர்வமா சொல்லியிருக்காரு. அடுத்தது பாருங்க, ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்பவரையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக. இது துறவு தானே. ஐம்புலன்களை அடக்கி ஆள வேண்டும். எப்படி அடக்கணுமா? ஒருமையில் ஆமை போல், ஆமை மாதிரி எல்லா ஐம்புலன்களையும் அடக்கணும் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்றாரு. இதோட திருக்குறள் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கும் திருக்குறள் சுத்தமாக படிக்காதவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அதாவது இந்த 6 வீடியோவில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட திருக்குறள் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ எனக்குமே என்னென்னா திருக்குறளை மனப்பாடமாக சொல்கிறேன் சில இடங்களில். ஆனால் நான் குழந்தையா இருக்கும் போதே திருக்குறள் 1330 மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு கிளாஸில் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்லாம் நான் பொய் சொல்ல மாட்டேன். ரைட்டா? எனக்கும் திருக்குறள் என்னென்னா ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் திருக்குறள் நானும் படிக்க ஆரம்பித்தேன். ரைட்டா? உங்களில் பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பீங்க. அப்போ நமக்கு என்னன்னா 3லேருந்து 4 கேள்வி திருக்குறள் கேட்பாங்க. அந்த கேள்வி ஆன்சர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த ஆப்ஷனுக்கு என்னென்ன கேள்வி வரும் அப்படின்னு மட்டும் நம்ம பார்த்துட்டோம்னா இதுலேயே 200க்கும் மேற்பட்ட குறள்கள் நம்ம பார்த்துட்டோம். 6வது புக்கில் இருந்து 12வது புக் வரைக்கும் 240 திருக்குறள் புக்கில் இருக்கு. அந்த ஸ்கூல் புக்கில் நிறைய குறள் கேட்டிருக்காங்க. இது போக 10வது புக்கு, 11வது புக்கு, 12வது புக்கு, இது 3லையுமே பின்னாடி அதாவது பாடம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் விளக்கம் கொடுக்காம வெறும் குறள் மட்டும் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து நிறைய கேள்வி வந்திருக்கு. சரியா? நீங்க இந்த வீடியோஸை பாருங்க, சமச்சீர் புக்கையும் படிங்க. திருக்குறள்ல இதுக்கு மேல நீங்க வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். தேங்க்யூ.